Hello friends, welcome back to my channel Kritika's Academy. Last classல current affairs அப்படின்றது January monthக்கான current affairs already நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் and then April monthக்கான current affairs வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா important current affairs for the month of March 2020 தான் பார்க்க போறோம். வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா மாஸ்க், ஹேண்ட் சானிடைசர்ஸ் இது எல்லாமே எசென்ஷியல் காமோடிட்டிஸ் ஆக்ட் அப்படின்றதுக்கு கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாஸ்க் அண்ட் ஹேண்ட் சானிடைசர்ஸ் இது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் கோவிட் சுச்சுவேஷனில் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது தெரியும். அதனால் இது எல்லாத்தையுமே எசென்ஷியல் காமோடிட்டிஸ் ஆக்ட் அப்படின்றதுக்கு கீழே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னென்ன மாதிரியான மாஸ்க் வந்து இந்த காமோடிட்டிஸ் ஆக்டுக்கு கீழே வரும் அப்படின்னா 2-ply and 3-ply surgical mask and then N95 mask அப்படின்னு சொல்லக்கூடியது and hand sanitizer. இது எல்லாமே வந்து up to 30th June 2020 வரைக்கும் Essential Commodities Act 1955 படி இது எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல இந்த 3-ply mask அப்படின்றது வந்து கொரோனாக்கு எகெயின்ஸ்ட் தான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2-ply mask அப்படின்றது அதே சேம் மெட்டீரியல்ல மேக் பண்ணியிருந்தாலும் இதை மோஸ்ட்லி யார் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா குக்ஸ் அண்ட் செஃப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால இது அந்த அளவுக்கு கம்பேரிட்டிவ்லி வென் கம்பேர்ட் டு 3-ply மாஸ்க் இது அந்த அளவுக்கு வந்து வைரஸ்ல இருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணாது. N95 மாஸ்க் அப்படின்றது வந்து பர்டிகுலேட் ஃபில்டரிங் மாஸ்க் தான். ஸோ இது வந்து ஃபேஸ் பீஸ் ரெஸ்பிரேட்டர். இது வந்து யுனைடெட் நேஷனுடைய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அப்படின்றதுக்கு கீழே இந்த நியூஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய எல்லா டிமாண்ட்ஸையும் இந்த மாஸ்க் அப்படின்றது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மீட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த N95 அப்படின்றது இட்ஸ் அ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஏர் ஃபில்ட்ரேஷன் விச் மீன்ஸ் அட்லீஸ்ட் 95% ஆஃப் ஏர்போர்ன் பார்ட்டிகல்ஸை வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இதுக்கு N95 அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு. ஸோ இதில் பார்த்தா தெரியும் 3 லேயர்ஸ் ஆஃப் மாஸ்க் இருக்கு. 3-ply அப்படின்னு சொல்லக்கூடியதுல 3 லேயர்ஸ் வந்து இருக்கும் இந்த மாஸ்க்ல. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர் அண்ட் தென் தேர்ட் லேயர் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் அப்படின்றது வந்து சாஃப்ட் அப்சர்வன்ட் நான் ஓவன் மெட்டீரியல். மிடில் லேயர் அப்படின்றது வந்து என்னன்னா மெல்ட் ப்ளவுன் ஃபில்டர் லேயர். ஸோ ஃபில்ட்ரேட்டை வந்து ஃபில்ட்ரேட் பண்ணுற மாதிரியானது. அண்ட் தென் அவுட்டர் லேயர் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரோபோபிக் நான் ஓவன் லேயர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எசென்ஷியல் காமோடிட்டிஸ் ஆக்ட் அப்படின்றது. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 1955 வந்து இந்த ஆக்ட் அப்படின்றது வந்து பாஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு. இதை பாஸ் பண்ணது யார் அப்படின்னா இந்தியன் பார்லிமெண்ட் தான். ஸோ இட்ஸ் அண்ட் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. இது எதுக்காக அப்படின்னா சர்டன் காமோடிட்டிஸ் அல்லது ப்ராடக்ட்ஸ் அதனுடைய டெலிவரி வந்து ப்ராப்பராக இருக்கணும். அது ஸ்டாப் பண்ணுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான காமோடிட்டிஸ் உடைய சப்ளை வந்து ஸ்டாப் பண்ணுற நேரத்தில் அது வந்து பீப்புளுடைய நார்மல் லைஃப்பை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி என்னென்ன காமோடிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த எசென்ஷியல் காமோடிட்டிஸ் ஆக்டுக்கு கீழே வந்து கவர் ஆகும். ஸோ இது வந்து 1955 பாஸ் பண்ணப்பட்டது. அடிஷ்னலி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஆக்டுக்கு கீழே வரக்கூடிய காமோடிட்டிஸ் அல்லது ப்ராடக்ட்ஸ் உடைய MRP அதாவது மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் அப்படின்றது வந்து கவர்மெண்ட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும். இதுல என்னென்ன மாதிரியான ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரக்ஸ் இருக்கு, ஃபர்டிலைசர்ஸ் இருக்கு, பல்சஸ், எடிபிள் ஆயில்ஸ் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே வந்து இந்த எசென்ஷியல் காமோடிட்டிஸ் ஆக்டுக்கு கீழே வரும். இப்போ நமக்கு தெரியும் பெட்ரோல் அண்ட் தென் பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ் உடைய ப்ரைஸஸ் வந்து நம்ம வந்து நிர்ணயம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து இந்த எசென்ஷியல் காமோடிட்டிஸ் ஆக்ட் அல்லது ECA அப்படின்றதுல வந்து கவர் ஆகிறதுனால. பட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல வந்து ஏதாவது ஒரு நியூ காமோடிட்டிஸ் அல்லது ப்ராடக்ட்ஸை வந்து ஒரு தேவையை ஏற்படும் போது கவர்மெண்டால வந்து இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஆக்டோட வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் எசென்ஷியல் காமோடிட்டிஸ் ஆக்ட் அப்படின்றது 1955 ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அஷ்ரஃப் கானி அப்படின்றவர் வந்து ஆப்கானிஸ்தானுடைய பிரசிடென்ட்டா 2வது முறையா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இந்த அஷ்ரஃப் கானி அப்படின்றவர் வந்து எப்போ வந்து ஓத் எடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா 9th March 2020 ஃபர்ஸ்ட் டைம் இவர் எலெக்ட் பண்ணப்பட்டது எப்போ அப்படின்னா September 21, 2014 தான். ஸோ ஆப்கானிஸ்தான் அப்படின்னு பார்த்தாலே அதனுடைய கேபிட்டல் வந்து காபூல் அப்படின்றது தெரியும். இந்தியா, பாகிஸ்தான், அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் அப்படின்றது வந்து இருக்கு. அவங்களுடைய பார்லிமெண்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் அசம்பிளி அப்படின்றது. இப்போ நம்ம பார்லிமெண்ட்னு சொல்றோம்ல அங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நேஷனல் அசம்பிளி அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே பை கேமரல் பாடி தான். பை கேமரல் பாடி அப்படின்னா இரு அவைகளை கொண்டது.
நமக்கு எப்படி வந்து அப்பர் ஹவுஸ் அண்ட் லோவர் ஹவுஸ் இருக்கோ அந்த மாதிரி அந்த நேஷனல் அசம்பிளி ஆஃப் ஆப்கானிஸ்தானுக்கும் 2 ஹவுசஸ் வந்து இருக்கு. இதுல முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆப்கான் பார்லிமெண்ட்டை வந்து கட்டி கொடுத்தது யார் அப்படின்னா இந்தியா தான். ஓகேவா? இதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோனை வந்து லே பண்ணது வந்து எக்ஸ் பிரைம் மினிஸ்டரான மன்மோகன் சிங் அப்படின்றவர் 2005ல். அண்ட் இதனுடைய அந்த டூம் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அமங் ஏஷியன் பார்லிமெண்ட்ஸ். ஏஷியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் உடைய பார்லிமெண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டூமா வந்து இருக்கு. அண்ட் இதனுடைய ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா முகல் அண்ட் மாடர்ன் ஆர்கிடெக்சர் இது ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கு. இதுக்கான காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நியர்லி 700 crores வந்து இதுக்காக அலாட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஒர்க் அப்படின்றது வந்து சிபிடபிள்யூடி, ஸோ சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது 2009ல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்பர் ஹவுஸ் அண்ட் லோவர் ஹவுஸ், ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லி 2 ஹவுசஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ஆப்கானிஸ்தான் அப்படின்றதுனுடைய பார்லிமெண்ட்டை இந்தியா வந்து ஏன் கட்டி கொடுக்கணும், எதுக்காக நம்ம வந்து பில்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற விதமாக தான் வந்து இந்தியா அப்படின்றது வந்து இந்த இனிஷியேட்டிவை வந்து எடுத்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் அப்படின்றதுல நடத்தப்பட்ட சீரீஸ் ஆஃப் வார், ஸோ வார் அப்படின்றது வந்து கண்டினியூஸாக இருந்துச்சு. அதனால தொய்வடைந்த இந்த ஆப்கானிஸ்தானை வந்து ரீபில்ட் பண்ற விதமா அதை ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்தியா அப்படின்றது வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒத்துக்கிட்டாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் வார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் வந்து 1978 அப்படின்றதுல இது வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய லோக்கல் வார், இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் நடந்ததுதான் என்ன அப்படின்னா 2001ல் வந்து ஆரம்பிக்கப்பட்ட வார் அப்படின்றது. ஸோ இந்த டாலிபன் அப்படின்ற நேம் வந்து நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து அடிக்கடி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இந்த டாலிபன் அப்படின்ற குரூப் தான் 1996ல இருந்து கண்ட்ரியை வந்து மோஸ்ட்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா கண்ட்ரோல் பண்றாங்க. பட் இன் 2001 நவம்பர்ல வந்து பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்கன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து என்டர் ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கு எகெயின்ஸ்டா வந்து என்ன பண்றாங்க, ஃபைட் பண்றதுக்காக வந்து பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு எகெயின்ஸ்டா வந்து ஃபைட் பண்றதுக்காக கண்ட்ரிக்குள்ள நுழையிறாங்க. இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்றது ஆப்கானிஸ்தானை வந்து எப்போ இன்வைட் பண்ணி வராங்க அப்படின்னா October 7, 2001ல தான் வந்து இவங்களுடைய இன்வேஷன் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆகுது. எதுக்காக அப்படின்னா டாலிபன் பீப்புளை வந்து அவங்களுடைய பவர்ல இருந்து நீக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ ஏன் அப்படின்னா இவங்க தான் இந்த அல்கொய்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெரரிஸ்ட் அண்ட் கேம்ப்ஸை வந்து என்ன பண்றாங்கன்னா ஹோஸ்ட் பண்றாங்க. ஸோ அதனால அந்த டாலிபன் பீப்புளை வந்து கம்ப்ளீட்டா வந்து பவர்ல இருந்து ரிமூவ் பண்ணணும், அவங்களை டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய ஆர்மி அப்படின்றது வந்து இன்வேட் ஆகி வருது. ஸோ இவங்க தான் மெயின் சஸ்பெக்ட்ஸா இருக்காங்க September 11 அட்டாக். ஸோ காமன்லி September 11 சொல்லுவாங்க அல்லது 11/2001 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்றது September 11, 2001ல வந்து யூஎஸ்ல வந்து நடந்தது. ஸோ வேர்ல்டு ட்ரேட் சென்டர் இதனுடைய ஃபால் பற்றி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ மேஜர் டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த September 11, 2001ல வந்து நடந்தது. ஸோ அப்போ அங்கே பிரசிடென்ட்டாக இருந்தது யார் அப்படின்னா ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அப்படின்றவர். ஸோ அதை வந்து பழி தீர்க்கிற விதமாக தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் அப்படின்றத வந்து இன்வேட் பண்ணி வராங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது யார் அப்படின்னா ஒசாமா பின் லேடன், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இவர் தான் அல்கொய்தா அப்படின்ற குரூப் வந்து ஃபார்ம் பண்றாரு. எப்போ ஃபார்ம் பண்றாருன்னா 1988ல வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபார்ம் பண்றாரு. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய வார் வந்து டிக்ளேர் பண்றாரு, போர் தொடுக்கிறத வந்து டிக்ளேர் பண்றாரு. அதனுடைய இனிஷியேட்டிவா நிறைய பாம்ஸ் அண்ட் சூசைட் அட்டாக்ஸ் இந்த மாதிரியானது, ஏர்கிராஃப்ட் ஹைஜாக்கிங் இந்த மாதிரியான நிறைய அட்டாக்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா மேற்கொள்றாங்க. ஸோ இந்த பின் லேடன் அப்படின்றவரை நம்ம எப்படி இங்கே சிபிஐன்னு சொல்றோம், அந்த மாதிரி அமெரிக்கால ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் FBI அப்படின்ற அவங்களுடைய அந்த டாப் 10 மோஸ்ட் வாண்டட் ஃபியூஜிட்டிவ்ஸ் அண்ட் மோஸ்ட் வாண்டட் டெரரிஸ்ட் லிஸ்ட்ல வந்து பின் லேடன் அப்படின்றவங்க வந்து இருக்காங்க. ஸோ இவருடைய லீடர்ஷிப்க்கு கீழே தான் இந்த அல்கொய்தா அப்படின்ற ஆர்கனைசேஷன் வந்து September 11 அட்டாக்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து ஏற்படுத்துறாங்க. பட் அட் லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பின் லேடன் அப்படின்றவங்க வந்து யூஎஸ் ஃபோர்ஸஸ் வந்து ஷூட் பண்ணி என்ன பண்ணிடுறாங்கன்னா கில் பண்ணிடுறாங்க. எங்க அப்படின்னா நியர் பாகிஸ்தான். ஸோ அஷ்ரஃப் கானி அப்படின்றவர் வந்து செகண்ட் டைமா இங்கே பிரசிடென்ட்டா நாமினேட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்றது வந்து நமக்கு மறக்காது. எந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸுமே படிக்கும்போது அதுக்கு பேக்ரவுண்டையும் சேர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா
சர்ச் பண்ணி படிக்கணும். அப்பதான் வந்து அந்த பேர் இது எதுவுமே வந்து என்ன பண்ணாங்கன்னா மறக்காது. அண்ட் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இந்த மாதிரியான நெய்பரிங் கண்ட்ரிஸ் அதுல வந்து ஏதாவது முக்கியமான இன்டர்நேஷனல் நியூஸ் நடக்கும்போது அதை பத்தி என்ன பண்ணிக்கணும்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து நம்ம நெய்பர்ஹுட் கண்ட்ரிஸா இருக்காங்க. இந்த பார்லிமெண்ட் உடைய இனாகிரேஷன் ஃபங்க்ஷனுக்கு நம்மளுடைய ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் தான் போய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு. அதை பத்திதான நியூஸுமே நம்ம ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருப்போம்னா கேள்விப்பட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சவுதி அரேபியா அதனுடைய கிங் தான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா G20 உடைய வீடியோ சமிட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காரு. எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா March 26 வந்து நடந்திருக்கு. இப்போ இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல வந்து கான்ஃபரன்ஸ் நடத்துறது அப்படின்றது வந்து இம்பாசிபிளான விஷயம். அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விர்ச்சுவல் சமிட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா G20 லீடர்ஸும் இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா கலந்துருந்திருக்காங்க. ஸோ சவுதி அரேபியாவோட கிங் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சல்மான் பின் அப்துல்லாசிஸ் அல் சவுத் அப்படின்றவர் தான் சவுதி அரேபியாவோட கிங். இந்த மீட்டிங் உடைய டைட்டில் என்ன அப்படின்னா G20 எக்ஸ்ட்ராடினரி விர்ச்சுவல் லீடர்ஸ் அப்படின்ற டைட்டில் கீழே தான் இந்த மீட்டிங் அப்படின்றது வந்து கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த G20க்கான பிரசிடென்சி வந்து 2020 வந்து ஹோல்டு பண்ணது யாருன்னா சவுதி அரேபியா. அதனால தான் அதனுடைய கிங் வந்து இந்த மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வென் வி டேக் G20 இந்த G20 அப்படின்றதனுடைய மெம்பர் நேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா 20 நேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சைனா, ஜெர்மனி, பிரான்ஸ், இந்தோனேஷியா, இத்தாலி, இந்தியா ரொம்ப முக்கியமானது. இந்தியாவும் G20 குரூப்ல வந்து மெம்பர் நேஷன்ஸ்ல ஒன் ஆஃப் த மெம்பர் நேஷன்ஸ். ஜப்பான், மெக்சிகோ, ரஷ்யன் ஃபெடரேஷன், சவுதி அரேபியா, சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் கொரியா, டர்க்கி, UK அண்ட் US. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த G20 குரூப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த G20 அப்படின்றது வந்து இன்டர்நேஷனல் ஃபோரம் ஃபார் த கவர்மெண்ட்ஸ் அண்ட் அதே மாதிரி 19 கண்ட்ரீஸ்லையும் யூரோப்பியன் யூனியன்லையும் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் இந்த G20 அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த G20 அப்படின்றது எப்போ ஃபவுண்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 26, 1999. ஸோ IRDA அப்படின்ற ஆக்டும் வந்தது வந்து 1999 தான். இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. IRDA ஆக்ட் அப்படின்றதும் 1999 தான். இந்த G20 அப்படின்றதும் ஃபவுண்ட் பண்ணப்பட்டதும் செப்டம்பர் 26, 1999 தான். ஸோ அப்படி ஈஸியாக வந்து கோரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பியர் உடைய பைல். ஸோ பியர் பைல் அப்படின்றது வந்து COVID-19க்கான கியூரா வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சைனீஸ் கவர்மெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சைனீஸ் கவர்மெண்ட் அப்படின்றது டான்ட்ரிக்விங் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷனை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சைனா கவர்மெண்டால யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெடிஷ்னல் மெடிசன். இந்த இன்ஜெக்ஷன் இந்த டான்ட்ரிக்விங் அப்படின்றதுல பியருடைய பைல், ஸோ த பைல் விச் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த பியர், அதனால தான் இதை வந்து பியர் பைல் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கிரிட்டிக்கலான அண்ட் சிவியரான COVID-19 கேசஸ் வந்து ட்ரீட் பண்றதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பியர் பைல வந்து சைனீஸ் மெடிசன்ல எத்தனை வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மோர் தென் 1300 இயர்ஸ், 1300 வருஷத்துக்கு மேல வந்து இந்த பைல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சைனீஸ் மெடிசனா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பைல் அப்படின்றது நமக்கு தெரியும். பைல் அப்படின்றது வந்து லிவரால வந்து செக்ரேட் பண்ணப்படுது. ஸோ கல்லீரல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கல்லீரல்ல வந்து செக்ரேட் பண்ணப்பட்டு கேல் பிளாடர் அதாவது பித்தப்பை அப்படின்றதுல வந்து ஸ்டோர் பண்ணப்படுது. ஸோ இந்த பைல் அப்படின்றத வந்து என்னென்ன மாதிரியான ஸ்பீசிஸ் ஆஃப் பியர்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னா ஏசியாட்டிக் பிளாக் பியர்ஸ் அண்ட் ப்ரௌன் பியர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்றாங்கன்னா 8th செஞ்சுரியில இருந்தே வந்து சைனீஸ் மெடிசன்ல வந்து ட்ரெடிஷ்னலாகவே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பைல் அப்படின்றது பர்டிகுலராக எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியும், நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். இதை தான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா லிவர் அப்படின்னு சொல்றோம். ஸோ லிவருடைய ரைட் லோப் இது, லிவருடைய லெஃப்ட் லோப் இது. அண்ட் தென் இதுக்கு கீழே இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா கேல் பிளாடர் அப்படின்றது. ஸோ இதுதான் பித்தப்பை அப்படின்னு சொல்றோம். அண்ட் இது வந்து என்னதுன்னா ஸ்டொமக்கு மேலே வர்றது யூசோஃபேகஸ், தட் இஸ் ஃபுட் பைப் அப்படின்றது. ஸோ ஸ்டொமக் அப்படின்றது வருது இந்த இடத்துல இருக்கக்கூடியது. ஸோ இந்த ஷேப்ல இருக்கக்கூடியது இதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா பேன்க்ரியாஸ் அப்படின்னு சொல்றோம். பேன்க்ரியாஸ் அப்படின்னா தெரியும், கணையம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் இந்த ஸ்டொமக்குடைய எட்ஜில் வரக்கூடியது என்ன அப்படின்னா டியோடினம், ஜிஜினம், இலியம். ஸோ இதெல்லாமே வந்து என்னன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் தென் லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னு வரும். ஸோ இங்கே லிவர்ல செக்ரீட் ஆகப்பட்டு அண்ட் தென் வந்து இந்த கேல் பிளாடர்ல ஸ்டோர் பண்ணப்படுறது தான் இந்த பைல் ஜூஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பைல் ஜூஸ் அப்படின்றதுல வந்து ஹை லெவல்ஸ் ஆஃப் அர்சோடியாக்சிகோலிக் ஆசிட், அதாவது இன்னொரு பேர் இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அர்சோடியால் அப்படின்னு சொல்றாங்க.
இந்த மாதிரியான சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் வரும்போது கரண்ட் அஃபேர்ஸில் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த அர்சோடியால் அப்படின்றது வந்து கிளினிக்கலி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா கேல் ஸ்டோன்ஸ், அதாவது வந்து பித்தப்பையில ஏற்படக்கூடிய கற்கள், ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டோன்ஸ் இன் கேல் பிளாடர் தான் கேல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கேல் ஸ்டோன்ஸை வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கு, கரைக்கிறதுக்கும், லிவர் டிசீஸை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கும் இந்த அர்சோடியால் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்சோடியாக்சிகோலிக் ஆசிட் அப்படின்றது வந்து ஹை லெவலில் இந்த பைல் ஜூஸ் அப்படின்றதுல வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேல் ஸ்டோன்ஸ் அப்படின்றது எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, டூ மச் ஆஃப் கொலஸ்ட்ரால் அல்லது டூ மச் ஆஃப் பிலிருபின் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த கேல் ஸ்டோன்ஸ் அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆகலாம். இந்த அர்சோடியாக்சிகோலிக் ஆசிட் அல்லது அர்சோடியால் அப்படின்னு சொல்லக்கூடியது சிந்தட்டிக் ட்ரக்காகவே வந்து கிடைக்கிது நமக்கு. ஸோ இதை வந்து நார்மலாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிந்தட்டிக் ட்ரக்காகவே வந்து வாங்கிக்கலாம். இது வந்து மற்ற பைல் ஆசிட்ஸை கம்பேர் பண்ணும்போது டிஸ்டிங்க்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து செல்ஸை வந்து அலைவாக வச்சுக்கக்கூடிய எபிலிட்டி அப்படின்றது வந்து இருக்குது. எதனால் அப்படின்னா இதனுடைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். அதனால் இந்த பியர் பைல வந்து COVID-19க்கான பேஷண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம், அதனுடைய ட்ரீட்மெண்ட்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சைனா வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் சயின்ஸ் டேல வந்து 21 வின்னர்ஸ்க்கு வந்து அவார்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி அவார்டு அப்படின்றது கொடுக்கறது அண்ட் தென் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது இது எல்லாமே யார் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 21 வின்னர்ஸ்க்கு வந்து நேஷனல் அவார்ட்ஸ் வந்து கன்ஃபர் பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. எதுக்காக அப்படின்னா ஃபார் சயின்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் பாப்புலரைசேஷன் இன்க்ளூடிங் உமன் எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ். ஸோ நிறையா மெரிட்டோரியஸ் உமன் சயின்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து என்னென்னா இந்த அவார்ட்ஸ் அப்படின்றது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ when we take நேஷனல் சயின்ஸ் டே, நேஷனல் சயின்ஸ் டே அப்படின்றது எப்போ செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா February 28 வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் February 28 அப்படின்றத வந்து நேஷனல் சயின்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஏப்ரல் மந்த்க்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்றது, அந்த மாதிரி மார்ச் மந்த்க்கானது அண்ட் February மந்த்க்கானது, ஜான்வரி மந்த்க்கானது, இது எல்லாமே லேட்டராக நான் போஸ்ட் பண்ணுறேன். இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு வருஷமும் 1 or 2 கொஷின்ஸ் வந்து டேஸ் அண்ட் தென் ஈவெண்ட்ஸ் வச்சு கேட்பாங்க. ஸோ February 28 அப்படின்றது நேஷனல் சயின்ஸ் டே. அண்ட் பர்டிகுலர்லி when we take competitive exams, any competitive exams, நேஷ்னல் லெவலில் இம்பார்ட்டன்ஸ் வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய டேஸை வந்து முக்கியமாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். வேர்ல்டு மலேரியா டே இந்த மாதிரியானது இருந்தாலுமே நேஷ்னல் லெவலில் வந்து இம்பார்ட்டன்ஸ் வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய நேஷ்னல் டேஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அந்த விதத்தில் நேஷ்னல் சயின்ஸ் டே அப்படின்றது வந்து எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராமன் எஃபெக்ட் அப்படின்றது வந்து இந்தியன் பிசிசிஸ்டான சர் சிவி ராமன் அப்படின்றவர், சந்திரசேகர வெங்கட ராமன் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து 28 February 1928 வந்து இது என்ன பண்ணியிருக்காருன்னா டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், February 28 அண்ட் இயரும் 1928. ஸோ இந்த எஃபெக்ட் கண்டுபிடிச்சதுக்காக இவருக்கு வந்து நோபல் பிரைஸ் வந்து ஃபிசிக்ஸில் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. எப்போ அப்படின்னா 1930 வந்து கொடுக்கப்பட்டுச்சு. இந்த 1930 அப்படின்ற இயரும் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சால்ட் சத்தியாகிரகா நடந்ததும் 1930 தான். ஸோ அதே மாதிரி இந்தியாவுடைய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டான பாரத் ரத்னா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1954 வந்து இதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் சிவிலியன் அவார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாரத் ரத்னா, பத்ம பூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ இந்த மாதிரியானதெல்லாம் இருக்குது. இதில் ஹையஸ்ட் ஆர்டரில் இருக்கக்கூடியது எது அப்படின்னா பாரத ரத்னா தான். ஸோ இதுவும் வந்து கேட்டிருக்காங்க ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு எது, ஸோ அதனுடைய ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ண சொல்லியும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது பாரத ரத்னா அப்படின்றது தான். 1954 இந்த அவார்டு வந்து சர் சி வி ராமனுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வருஷத்துக்கான நேஷனல் சயின்ஸ் டே தீம் என்ன அப்படின்னா உமன் இன் சயின்ஸ் அப்படின்றது தான் இந்த வருஷத்துக்கான தீம். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ஒரு டே அப்படின்றது செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா எந்த மாதம் எந்த நாள் அப்படின்றதும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த இயரில் என்ன தீமில் வந்து அதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னா உமன் இன் சயின்ஸ் அப்படின்றது. ஸோ வென் வி டேக் ராமன் எஃபெக்ட், ராமன் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ராமன் எஃபெக்ட் இஸ் நத்திங் பட் ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட். லைட் அப்படின்றது சிதறது. ஸோ அந்த ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட் அப்படின்றது தான் வந்து அதை பற்றி படிக்கிறது இந்த ராமன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ லைட் அப்படின்றதுல வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸான ஃபோட்டான்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும். இந்த ஃபோட்டான்ஸ் அப்படின்றதுனுடைய எனர்ஜி வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அப்படின்னா
அதனுடைய ஃப்ரீக்வன்சி. ஸோ எந்த ஃப்ரீக்வன்சியில் அது ட்ராவல் பண்ணுதோ அதுக்கு டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனலாக தான் இந்த எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி கூடும்போது எனர்ஜி கூடும், ஃப்ரீக்வன்சி கம்மியாகும் போது எனர்ஜி கம்மியாகும். ஸோ இந்த ஃபோட்டான்ஸ் இருக்கக்கூடிய லைட் அப்படின்றது வந்து ஏதாவது ஒரு மீடியத்தில், அதாவது ஏதாவது ஒரு மாலிகுல்ஸ் இருக்கக்கூடிய மீடியத்தில் ஒரு ஹை ஸ்பீடில் வந்து அது ஸ்ட்ரைக் ஆகும்போது அது பவுன்ஸ் பேக் ஆகி என்ன ஆகுது அப்படின்னா சிதறது, டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் வந்து ஸ்கேட்டர் ஆகுது. ஸோ எந்த ஆங்கிளில் வந்து அது மாலிகுல்ஸை ஹிட் பண்ணுதோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஸ்கேட்டரிங் டைரக்ஷன்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சது தான் யார் அப்படின்னா ராமன் அப்படின்றவர் வந்து இந்த எஃபெக்ட்டுக்கு வந்து ராமன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஸோ ராமன் எஃபெக்ட் இஸ் நத்திங் பட் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பார்ட்டிகல்ஸ் பை மாலிகுல்ஸ் ஆஃப் அ மீடியம் அப்படின்றது. ஸோ இதை வந்து ஈஸியாக டிராயிங்கில் வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு சாம்பிள் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு மாலிகுல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த சாம்பிள் இருக்கக்கூடிய மாலிகுல்ல வந்து ஒரு லைட் அப்படின்றது வந்து இன்சிடென்ட் ஆகும்போது அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்கேட்டர் ஆகுது. ஸோ வென் வி டேக் ப்ரிசம் உடைய எஃபெக்ட் பற்றி தெரியும் நமக்கு. ஸோ ப்ரிசம்ஸ் வச்சு நிறைய ஃபிசிக்ஸ் லேப்ல கூட நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா படிச்சிருப்போம். ஸோ ஸ்லிட் அப்படின்றது இருக்கும், லைட் அப்படின்றது வந்து பாஸ் ஆகுது. ஸோ லைட் பாஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி போகும்போது இந்த ப்ரிசத்தில் பட்டு லைட் ஸ்கேட்டர் ஆகி நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸாக வந்து தெரியும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கூட நம்ம வந்து ஸ்கூல் லேப்ஸில் கூட பண்ணியிருப்போம். இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ராமன் எஃபெக்ட் அப்படின்றது வந்து ஈவன் கேன்சர் செல்ஸை கூட டிடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நானோ பார்ட்டிகல்ஸை வந்து டிசைன் பண்ணுறாங்க. அதாவது வந்து கேன்சர் செல்ஸை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி வந்து அந்த நானோ பார்ட்டிகல்ஸை வந்து டிசைன் பண்ணுறாங்க. இந்த நானோ பார்ட்டிகல்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீமில் வந்து இன்ஜெக்ட் பண்ணப்படுது. ஸோ அந்த பிளட் வந்து ஃப்ளோ ஆகிற ரீஜியனில் வந்து இன்ஜெக்ட் பண்ணப்படுது. அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எந்த இடத்துல கேன்சர் செல்ஸ் இருக்கோ அதோட வந்து பைண்ட் ஆகிக்குது. ஸோ வெளியிலேருந்து நம்ம லேசர் லைட் அப்படின்றது வந்து பாஸ் பண்ணும்போது இந்த நானோ பார்ட்டிகல்ஸ் அப்படின்றது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு டிஸ்டிங்க்ட் சிக்னலை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ இதன் மூலமாக எந்தெந்த இடத்துல வந்து கேன்சர் செல்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்னது தான் கேன்சர் செல்ஸை வந்து டார்கெட் பண்ணுற விதத்தில் தான் இந்த நானோ பார்ட்டிகல்ஸே வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த லேசர் லைட் படும்போது எந்த இடத்துலேருந்து நமக்கு சிக்னல் கிடைக்குதோ ஸோ அந்த இடத்துல வந்து கேன்சர் செல்ஸ் இருக்குது அப்படின்றத என்ன பண்ணிடுறாங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. ஸோ இதுலேயே ரொம்ப கேட்ட கொஷின் என்ன அப்படின்னா எதனால ஸ்கை அப்படின்றது வந்து ப்ளூ கலரில் தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்து என்னதுன்னா இந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டுடைய பிரின்சிபல் தான். ஸோ நமக்கு தெரியும் விப்ஜிஆர்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ரெட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஒவ்வொரு லைட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஃப்ரீக்வன்சி அப்படின்றது வந்து இருக்குது. இந்த ப்ளூ லைட் வேவ்ஸ் அப்படின்றது வந்து ரெட் லைட் வேவ்ஸை விட என்ன இருக்கும் அப்படின்னா ஷார்ட்டராக இருக்கும். ஸோ இந்த சன்லைட் அப்படின்றது வந்து எர்த்துடைய அட்மாஸ்பியரில் வந்து படும்போது எல்லா லைட்ஸும் ஒவ்வொரு விதமாக என்ன ஆகுது, ஏரில் இருக்கக்கூடிய கேஸஸ் அண்ட் பார்ட்டிகல்ஸ்னால ஸ்கேட்டர் ஆகுது. ப்ளூ அப்படின்றது வந்து ஷார்ட்டராக இருக்கிறதுனால அண்ட் ஸ்மாலர் வேவ்ஸாக இருக்கிறதுனால மற்ற கலர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ளூ கலர் அப்படின்றது வந்து அதிக அளவில் வந்து ஸ்கேட்டர் ஆகுது. ஸோ அதனால தான் ஸ்கை அப்படின்றது வந்து ப்ளூ கலரில் வந்து நமக்கு வந்து விசிபிள் ஆகுது. ஸோ இந்த ஸ்கை ஏன் ப்ளூவாக இருக்குது அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. அண்டு ஃபிசிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராமன் எஃபெக்ட் அப்படின்றது வந்து எந்த வருஷம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்காக நோபல் பிரைசஸ் அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து சர் சி வி ராமன் அப்படின்றதுக்கு வந்து எப்போ வந்து நோபல் பிரைஸ் அப்படின்றது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்காங்க. அண்ட் பாரத ரத்னா அவார்டு அப்படின்றது எப்போ கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஒரு கரண்ட் அஃபேர் டாப்பிக்கில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். நேஷ்னல் சயின்ஸ் டே அப்படின்றது February 28 மறக்கக்கூடாது. எதுக்காக அப்படின்னா சர் சி வி ராமன் அப்படின்றவருடைய ராமன் எஃபெக்ட் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்ட நாளை வந்து நினைவு கூற விதமாக தான் இந்த நேஷ்னல் சயின்ஸ் டே அப்படின்றது வந்து கொண்டாடுறாங்க. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நேஷ்னல் மேரிடைம் டே அப்படின்றது எஸ்எஸ் லாயல்ட்டி அப்படின்றது வெஸ்ட் இந்தியா ஸ்டீம் இந்தியா கம்பெனி லிமிடெட் அப்படின்றதுனால ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஃபர்ஸ்ட். ஸோ அது வந்து ட்ராவல் பண்ண ஃபர்ஸ்ட் ஷிப்பு, அதை நினைவு கூறுற விதமாக நேஷ்னல் மேரிடைம் டே அப்படின்றது வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இவருடைய படைப்பை வந்து கொண்டாடுற விதமாக தான் இந்த நேஷ்னல் சயின்ஸ் டே அப்படின்றத வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 61st லலித் கலா அகாடமி அவார்ட்ஸ் அப்படின்றது சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ், லலித் கலா அகாடமி அவார்ட்ஸ், இந்த மாதிரியான அவார்ட்ஸ் எல்லாம் அவார்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கே கரண்ட் அஃபேர்ஸில் தனியாக இருக்குது. ஸோ அது பேஸ் பண்ணி லலித் கலா அகாடமி அவார்ட்ஸ் அப்படின்றது வந்து 61st அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து நடந்திருக்கு.
போன ஸ்லைட்ல சொன்ன மாதிரி தான் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸா இருந்தாலும் பதவி பிரமாணமா இருந்தாலும் அதை யாரு செஞ்சு வைப்பா அப்படின்னா பிரசிடென்ட் தான் ஹீஸ் ரெஸ்பான்சிபிள். ஸோ பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் வந்து மார்ச் 4, 2020 வந்து 61st ஆனுவல் லலித் கலா அகாடமி அவார்ட்ஸ் வந்து கன்ஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ இது எங்க நடந்துச்சு அப்படின்னா ராஷ்டிரபதி பவன் நியூ டெல்லியில. டோட்டலா 15 ஆர்டிஸ்ட் வந்து இந்த அவார்ட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, இன்க்ளூடிங் அனுப் குமார் கோபி அப்படின்றவங்க. ஸோ இவர் வந்து திரிஷூர் கேரளாவை சார்ந்தவர். அண்ட் சத்வீந்தர் கவுர் அப்படின்றவர். ஸோ இந்த சத்வீந்தர் கவுர் அப்படின்றவர் வந்து நியூ டெல்லியை சார்ந்தவங்க. அண்ட் யஷ்பல் சிங் அப்படின்றவங்களும் டெல்லியை சார்ந்தவங்க தான். யஷ்வந்த் சிங்கும் டெல்லி அப்படின்றத சார்ந்தவங்க. அண்ட் மெனி அதர்ஸ். ஸோ இதில் பார்த்தாலே தெரியும் கேரளாவில் வந்து 2 பேர் வந்து வாங்கியிருக்காங்க, சுனில் திருவாயூர் அண்ட் தென் அனுப்குமார் அப்படின்ற 2 பேர் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த ஆர்டிஸ்டுடைய ஒர்க்கை வந்து நேஷனல் எக்ஸிபிஷன் ஆஃப் ஆர்ட் அப்படின்றதுல வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. ஸோ இது எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா டில் மார்ச் 22, 2020 அப்படின்றது வரைக்கும் இருக்கும். ஸோ இது யாரு கன்ஃபர் பண்ணா, எந்த பிளேஸ்ல நடந்துச்சு, எத்தனையாவது அவார்ட் ஃபங்க்ஷன் இது, எத்தனை பேர் டோட்டலா வந்து அவார்ட் வாங்கியிருக்காங்க, அதுல முக்கியமான ஆட்கள் யார் யாரு அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும். ஃப்ரம் தமிழ்நாடு, ஃப்ரம் அவர் சைடு வந்து நாமினிஸ் யாரும் கிடையாது, அவார்டிஸ் யாரும் கிடையாது. பட் கேரளா அப்படின்ற இடத்துல இருந்து 2 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ அது பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் செமினார் பிரக்யான் கான்க்ளேவ் 2020 அப்படின்றது. ஸோ இந்தியன் ஆர்மி வந்து இந்த இன்டர்நேஷனல் செமினாரை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது எங்க நடந்துச்சு அப்படின்னா மனாக்ஷா சென்டர் நியூ டெல்லியில வந்து நடந்திருக்கு. இதை ஆர்கனைஸ் பண்ணது யார் அப்படின்னா கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன், சென்டர் ஃபார் லேண்ட் வார்ஃபேர் ஸ்டடீஸ் அப்படின்றது. ஸோ இது எப்போ கமெண்ட்ஸ் ஆச்சு, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா மார்ச் 4 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து எதுக்காக வந்து இந்த செமினார் அப்படின்றது வந்து கண்டக்ட் பண்ணப்படுச்சு அப்படின்னா சேஞ்சிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட் வேர்ஃபேர் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் த மிலிட்ரி. லேண்ட் வேர்ஃபேர் அப்படின்றது வந்து எப்படி வந்து மாற்றப்பட்டு இருக்கு, அதனுடைய இம்பேக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது வந்து மிலிட்ரியில வந்து எப்படி இருக்கு அப்படின்ற டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ற விதத்துல தான் இந்த கான்க்ளேவ் 2020 அப்படின்ற செமினார் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த செமினார் மூலமா நியூ ஏஜ் வார்ஃபேர் அப்படின்றது மூலமா தான ஐடியாஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இதை பத்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சன் கோகாய் அப்படின்றவர் வந்து மெம்பர் ஆஃப் ராஜ்யசபாவா வந்து ஓத் எடுத்திருக்காரு. ஸோ ரஞ்சன் கோகாய் அப்படின்றவர் வந்து ஹி சர்வ்ட் அஸ் த 46th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து தெரியும். ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றது தான் சிஜேஐ அப்படின்னு சொல்றோம். ஸோ 46வது சீஃப் ஜஸ்டிஸ் தான் யாருன்னா ரஞ்சன் கோகாய். ஃபர்ஸ்ட் ஹோல்டர் யார் அப்படின்னா ஹெச்ஜே கானியா. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ ஹெச்ஜே கானியா அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் சிஜேஐ 1950 to 51 வந்து இருந்தார். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சிஜே யார் அப்படின்னா 47th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஜஸ்டிஸ் ஷரத் அரவிந்த் பாப்தே அப்படின்றது. இந்த மாதிரியான அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ 46th சீஃப் ஜஸ்டிஸா இருந்தா ரஞ்சன் கோகாய் அப்படின்றவர் வந்து மெம்பர் ஆஃப் ராஜ்யசபாவா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஜாயின் பண்ணியிருக்காரு. இவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா வந்து இருந்தப்போ நிறைய லேண்ட்மார்க் டெசிஷன்ஸ், நிறைய இம்பார்ட்டண்ட்டான கேசஸ் வந்து இவர் வந்து எடுத்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இதுல ரொம்ப முக்கியமானது என்னென்ன அப்படின்னா அயோத்தியா கேஸ். ஸோ அந்த அயோத்தியா டிஸ்பியூட் பத்தி எல்லாருக்கும் தெரியும். அண்ட் டீக்ரிமினலைசேஷன் ஆஃப் ஹோமோசெக்சுவாலிட்டி அப்படின்றது வந்து தவறு கிடையாது அப்படின்னு சொன்னது. அண்ட் த என்ட்ரி ஆஃப் உமன் இன்டு கேரளா சபரிமலா டெம்பிள், சபரிமலை கோயிலுக்கு வந்து உமனும் வந்து செல்லலாம் அப்படின்னு சொன்னது. அண்ட் ரஃபேல் ஜெட் டீல் அப்படின்றது. ஸோ அலாங் வித் அசாம்ஸ் நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ், நிறைய சிட்டிசன்ஸ் உடைய பேர் வந்து மிஸ் ஆகப்பட்டிருந்துச்சு. ஸோ அதை பத்தி இதான நியூஸும் வந்துருந்துச்சு. இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் கேசஸ்லாம் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ராஜ்யசபா அப்படின்றது. ஸோ ராஜ்யசபா அப்படின்றதுடைய மெம்பரா ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராஜ்யசபா அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ ராஜ்யசபா அண்ட் லோக்சபா அப்படின்னு சொல்லக்கூடியது விதான் பாரிஷத் அண்ட் விதான் சபா அப்படின்னு சொல்லுவாங்க. இது இரண்டுமே பார்லிமெண்ட்டுடைய 2 ஹவுசஸ், மேலவை கீழவை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ராஜ்யசபா அப்படின்றதுல அட் ப்ரெசண்டா எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 245 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதுல 233 233 மெம்பர்ஸ் அப்படின்றது வந்து விதான் சபா, அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸால எலெக்ட் பண்ணப்படுவாங்க. அதே மாதிரி 12 மெம்பர்ஸ், மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் 12 மெம்பர்ஸ் அப்படின்றது வந்து பிரசிடென்டால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாமினேட் பண்ணப்படுவாங்க. இந்த கம்போசிஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். 233 அப்படின்றது வந்து எலெக்ட் பண்ணப்படுறாங்க. அண்ட் 12 மெம்பர்ஸ் அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணப்படுறாங்கன்னா நாமினேட் பண்ணப்படுறாங்க. யாரால அப்படின்னா பிரசிடென்டால. ஸோ அட் ப்ரெசென்ட் ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம்னா
245. இந்த பிரசிடென்ட் அப்படின்றவங்க எந்தெந்த ஃபீல்டுல இருந்து இருக்கக்கூடிய பீப்புள்ஸை வந்து நாமினேட் பண்றாங்க அப்படின்னா ஆர்ட், லிட்ரேச்சர், சயின்ஸ், சோசியல் சர்வீசஸ் இந்த மாதிரியான வெவ்வேறு துறைகள்ல சிறந்து விளங்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. இதனுடைய மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் அப்படின்றது வந்து 6 years. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்ப 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 முக்கியமானது. எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ ராஜ்யசபா, லோக்சபா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக படிக்கணும். ஸோ பாலிட்டி அப்படின்ற கிளாஸஸ் வந்து எடுக்கும்போது இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ராஜ்யசபாவுடைய மெம்பர் அப்படின்றதுனால வாட் இஸ் ராஜ்யசபா அப்படின்றத பற்றி மட்டும் பார்க்குறோம். ஸோ இவங்களுடைய டேர்ம் அப்படின்னு பார்த்தோம்னா 6 years. இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த டோட்டல் மெம்பர்ஸ், அதாவது வந்து 245 மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, இதில் 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. ஸோ வந்து சைக்ளிக்கலாக வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுறது அண்ட் தென் அப்பாயின்மெண்ட் இந்த மாதிரியான சைக்ளிக்கல் டேர்ம்ஸாக வந்து இருக்கும். இந்த 1/3 அப்படின்ற இந்த ஃப்ராக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த 245ல் தமிழ்நாடு அப்படின்றதுல இருந்து எத்தனை மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க இதுவும் கேட்பாங்க. அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக ஏடிஎம்கே அப்படின்றதுல 8 பேர், டிஎம்கே அப்படின்றதுல 7, டிஎம்சி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஜி.கே. வாசன் அப்படின்றவங்க வந்து இருக்காங்க. அண்ட் பிஎம்கே அப்படின்னா 1 பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்றது, இதுல வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து இருக்காங்க. அண்ட் எம்டிஎம்கே அப்படின்னு பார்த்தோம்னா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது, இதுலதான் திரு வைகோ அப்படின்றவங்க வந்து இருக்காங்க. ஸோ டோட்டலாக எடுத்துக்கிட்டோம்னா 8 + 7 15 16 17 18 மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடை வந்து ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி ராஜ்யசபா அப்படின்றதுல வந்து இருக்காங்க. ராஜ்யசபா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆர்டிகல்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமா கேட்பாங்க. இந்த ராஜ்யசபா அண்ட் லோக்சபா அப்படின்றது வந்து பார்லிமெண்ட்ல தான் வருது. ஸோ அதை பத்தி தானே ஆர்டிகல்ஸ் அப்படின்றத வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஆர்டிகல் 1ல இருந்து 4 வரைக்கும் வந்து ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டோரிஸ் அண்ட் தென் பவுண்ட்ரிஸ் இதை பற்றி வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பவுண்ட்ரிஸ் கிரியேஷன், பவுண்ட்ரிஸ் உடைய எக்ஸ்பான்ஷன் இந்த மாதிரியானதெல்லாம் வந்து 1 to 4 அப்படின்றதுல வரும். அண்ட் தென் 5 to 11 அப்படின்றது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இது வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா சிட்டிசன்ஷிப் அப்படின்றத வந்து சொல்லுது. தென் 12 to 35 அப்படின்றது வந்து 12 to 35 அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது வந்து பார்ட் 3 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது 12ல இருந்து 35 அப்படின்ற ஆர்டிகல்ஸ் வரைக்கும். அடுத்து பார்ட் 4 அப்படின்றது வந்து டிபிஎஸ்பி அப்படின்றது, ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றது. ஆர்டிகல் வந்து 36ல இருந்து 51 வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 4A அப்படின்றது 4A அப்படின்றது இதுக்கு கீழே இருக்கக்கூடியது 51A 51A அப்படின்ற ஆர்டிக்கல். இது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி சொல்லுது. ஸோ இதில் முக்கியமானது என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது வந்து எந்த கண்ட்ரிலேருந்து பாரோ பண்ணப்பட்டது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றது எந்த கண்ட்ரிலேருந்து பாரோ பட்டது, டிபிஎஸ்பி அப்படின்றது எதை பார்த்து நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணிட்டோம், இந்த மாதிரியான கொஷின்ஸும் கேட்பாங்க. அதை ஃபர்தராக டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். பார்ட் 5 அப்படின்றது தான் வந்து என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றது ஆர்டிக்கல் 52ல இருந்து 151. ஸோ 52ல இருந்து 151 வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றது. இந்த பார்ட் 5 அண்ட் பார்ட் 6 இது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இதெல்லாமே வந்து என்னன்னா ரொம்ப 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 முக்கியமானது. ஆர்டிகல்ஸ் அப்படின்ற கேள்வி கேட்கும்போது இதுல இருந்து அதிகமான கேள்விகள் வந்து கேட்கப்படும். 52 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆர்டிகல் 52ல இருந்து 62 அப்படின்றது வந்து பிரசிடென்ட்டை பத்தி சொல்லப்படுது. அடுத்து 63ல இருந்து 73 வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்றத பத்தி சொல்லப்படுது. அடுத்து 74ல இருந்து 78 அப்படின்றது வந்து சிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஸோ COM அப்படின்னு சொல்லுவாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பத்தி சொல்லுது. அடுத்து 79ல இருந்து 123 அப்படின்றத வந்து என்னன்னா பார்லிமெண்ட் அப்படின்றத பத்தி சொல்லுது. ரொம்ப முக்கியமானது. இதுல தான் வந்து ராஜ்யசபா அண்ட் லோக்சபா அப்படின்றது வந்து வரும். ஆர்டிகல் 79ல இருந்து 123 வரைக்கும். அடுத்து 124ல இருந்து 147 அப்படின்றது வந்து சுப்ரீம் கோர்ட்டை பத்தி சொல்லப்படுது. எஸ்சி சுப்ரீம் கோர்ட்டை பத்தி சொல்லப்படுது. 148 அப்படின்றதுல இருந்து 151 அப்படின்றது வந்து கேக், அதாவது வந்து காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க.
கேகையும் அட்டார்னி ஜெனரல் அண்ட் தென் அட்வொகேட் ஜெனரல் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்க கூடாதுன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ இந்த 79ல இருந்து 123 அப்படின்றது தான் பார்லிமெண்ட்ல சொல்லப்படுது. இதுல தான் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா அப்படின்றது வந்து வருதுன்னு பார்த்தோம். இதுல முக்கியமான ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னா ஆர்டிகல் 80, ஆர்டிகல் 81. ஸோ ஆர்டிகல் 80ன்றது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் பத்தி சொல்லுது, 81 அப்படின்றது ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் லோக்சபா அப்படின்றத பத்தி சொல்லுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் வந்து 87 அப்படின்றது வந்து ஸ்பெஷல் அட்ரஸ் பை த பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் வந்து ஸ்பெஷல் அட்ரஸ் பண்றதை பத்தி சொல்லப்படுறது வந்து ஆர்டிகல் 87. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தோம்னா 108. ஸோ 108 அப்படின்றது ஜாயிண்ட் சிட்டிங், ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் போத் ஹவுசஸ், இரண்டு அவைகளுமே ஒன்று சேர்றது தான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம் 108 அப்படின்றது. அடுத்து வந்து 110 அப்படின்றது வந்து என்னன்னா மணி பில். இந்த ஆர்டிகல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 110 அப்படின்றது வந்து மணி பில், 112 அப்படின்றது வந்து என்னதுன்னா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பட்ஜெட் தாக்கல் பண்றாங்கல்ல, ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பத்தி சொல்றது வந்து ஆர்டிகல் 112 அப்படின்றது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 114. ஆர்டிகல் 114 அப்படின்றது வந்து அப்ராப்ரியேஷன் பில்ஸ் அப்படின்றத பத்தி சொல்லுது. ஆர்டிகல் 17 அப்படின்றது வந்து ஃபினான்ஷியல் பில்ஸ் பத்தி சொல்லுது. ஸோ மணி பில் அப்படின்றது வந்து 110, ஃபினான்ஸ் பில் அப்படின்றது 112. இது ரெண்டையுமே என்ன பண்ணிக்க கூடாது அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 112 சொல்லியாச்சு. 118 அப்படின்றது. ஸோ 118 அப்படின்றது வந்து என்னன்னா ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். ஸோ என்னென்ன ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்கோ அதை பத்தி டிஃபைன் பண்றது. அட்லாஸ்ட் இந்த 123 அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 123 அப்படின்றது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா ஆர்டினன்ஸ். ஸோ ஆர்டினன்ஸ் அப்படின்னா அவசர சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஆர்டினன்ஸ் அப்படின்றத வந்து ப்ரொமல்கேட் பண்றதுக்கு, அதை வந்து கொண்டு வர்றதுக்கு யாருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. ஸோ அந்த பவர் ஆஃப் பிரசிடென்ட் டு ப்ரொமல்கேட் ஆர்டினன்ஸ் டியூரிங் ரிசர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஆர்டிகல் 123 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். ராஜ்யசபா அப்படின்றத பத்தி பார்த்தோம், அதுல எவ்வளவு மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்டான ஆர்டிகல்ஸ் என்னன்னா அது எந்த பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வருது அப்படின்றத பத்தி என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ராஜ்யசபாவுடைய மெம்பரா தான் வந்து யார் வந்து ஓத் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரஞ்சன் கோகாய் அப்படின்றவங்க வந்து ஓத் எடுத்திருக்காங்க. ஸோ ரஞ்சன் கோகாய் அப்படின்றவரை பத்தி பார்த்தோம். இவர் வந்து 46th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா வந்து இருந்திருக்காரு. இவருடைய டென்யூர்ல இவர் நிறைய இம்பார்ட்டன்டான கேசஸ் வந்து எடுத்து ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா ஹெச்ஜே கானியா அப்படின்றவங்க 1950 இருந்து 1951 வரைக்கும் இருந்திருக்காங்க. கரண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் சரத் அரவிந்த் பாப்தே அப்படின்றவர் 47th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ப்ளஸ் அது ரிலேட்டடான எக்ஸ்பிளனேஷன்ஸ். இப்போ ராஜ்யசபா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்படின்னா என்ன அப்படின்றது இந்த மாதிரியான எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மக்கப் பண்ணாமல் டீட்டெயில்டாக இந்த மாதிரி வந்து அனலைஸ் பண்ணி படிக்கும்போது தான் நேம்ஸ் இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து ஞாபகத்தில் இருக்கும். அதுக்காக தான் இதனுடைய கண்டினியூஷனான பார்ட் 2 அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் மை வீடியோ, share with your friends and subscribe to my channel. See you all in other session. Thank you all.